இனிய வணக்கம். ஸ்டைல் லாஜிக் யூடியூப் சேனல். ஷாலினி வர்மா, பிரியங்கா காந்தி இன்ஃபர்மேஷன். கூகுள் பார்த்தீங்கன்னா 80% மார்க்கெட் ஷேர் என்கிட்ட தான் இருக்குது. அதனால் நான் பர்சனலாகவே பேசலாம். ஓகே, இப்போதைக்கு நான் தமிழில் பேசுகிறேன். அப்புறமேட்டு நான் சில இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கிட்டா இங்கிலீஷில் பேசுவேன். சரி, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சில விஷயங்கள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சமாதி பாதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை பார்த்திங்கன்னா காளி தேவி அப்படின்றவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த சமாதி பாதம்னு ஒன்று இருக்குது. இந்த விவேகானந்தர் ராமகிருஷ்ண ஸ்டோரியில் கூட இந்த காளி தேவிக்கிட்ட ராமகிருஷ்ணர் கேட்பார், இந்த சமாதி பாதம் எனக்கு வேணும் அப்படின்னு. ஏன்னா இந்த சமாதி பாதம் அப்படின்றது கிட்டத்தட்ட அது ஒரு போதை நிலை மாதிரி தான் இருக்கும். அது ஒரு எம்டினஸ், அது ஒரு எல்லையில்லாத ஒரு எம்டினஸ். இந்த எம்டினஸில் என்ன ஆகும்னா எதுவுமே இருக்காது. அது ஒரு சயின்ஸும் இருக்குது, அதில் ஒரு ஸ்பிரிச்சுவலும் இருக்குது. சரி, இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த எம்டினஸ் உள்ளே போகிறதுனால எல்லாமே பிளாங்க் ஆகிடுது. இதனால் நான் எக்ஸாம் எழுதுறதோ இல்லை மேற்கொண்டு என்னோடய டாக்டர் கோர்ஸ் படிக்கிறதுக்கோ கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது. ஆனால் இதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். அவங்க காட்ஸ் எல்லாமே ஒரு ஹை லெவல் தான். அதனால் இந்த எம்டினஸ் மட்டும் எனக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரிசர்ச் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு அமௌண்ட் கிடைக்கிறப்போ நான் உங்களுக்கு மந்த்து சேலரியாக கொடுத்துட்றேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கும் சரி, நீங்கள் என்னோடய பர்சனல் அசிஸ்டண்ட்டாக ஷாலினி வர்மா இருக்கீங்க, உங்களுக்கும் சரி, நான் மந்த்தாக அமௌண்ட் கொடுத்துட்றேன். ஒரு 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 1 இயர் என் கூட ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, சரி. அடுத்த சில கேள்விகளுக்கும் நான் அப்படியே பதில் சொல்லிடுறேன். அடுத்த கொஸ்டின் யோகி பாபு கேட்டிருக்காங்க, என் படத்தில் நடிக்கிறீங்களா? கண்டிப்பாக எனக்கான லொக்கேஷனும் எஸ்எம்எஸ் பண்ணி ஒரு நாள் முன்னாடியே சொல்லிடுங்க எங்கே ஷூட்டிங் பண்ணுறீங்க அப்படின்றது. அதன்படி நான் பொறுப்பு வந்துடுவேன். என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டு கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டு விட்ருங்க. இண்டஸ்ட்ரியல் பேங்க் இருக்குது, கேவிபி பேங்க் இருக்குது. என்னுடைய நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணிங்கன்னா நான் அந்த நம்பரில் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எஸ்எம்எஸ் பண்ணுறேன். அங்கே அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் நான் புறப்பட்டு வரேன். அதுக்கப்புறம் மூவிஸ். ஓகே, அதே மாதிரி என்னுடைய எல்லா படங்கள்லேயும் நீங்கள் நடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் நான் உங்களுக்கு வழங்குறேன். ஓகே, சரி. அடுத்த கொஸ்டின், லோகேஷ் கனகராஜ் பற்றி சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்குது. ஓகேவா, அவர் ஒரு ஹியூமன் தான். ஓகேவா, அதனால் சில ஏற்றத்தாழ்வு எல்லாமே இருக்க தான் செய்யும். நான் பர்சனலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அளவுக்கெல்லாம் ரொம்ப ஃபீலிங்லாம் வேணாம். ஓகேவா, ஏன்னா டெக்னாலஜி எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஓகே, அதனால் இப்போது என்னோடய நம்பர் வாங்கிட்டு நீங்கள் தாராளமாக என்கிட்ட பேசலாம். ஓகேவா, அதை விட்டுட்டு நீங்களே உங்களை உயர்த்திக்கவும் வேண்டாம், உங்களை நீங்களே தாழ்த்திக்கவும் வேண்டாம். நார்மலாக இருங்க. ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு அண்ணனா இல்லை தம்பியான்னு தெரில, ஆனால் என் கூடவே இருக்குன்னு நினைக்கிறீங்க. இட்ஸ் ஓகே, எனக்குன்னு ஒரு வீடு இருந்தால் நான் உங்களை கூப்பிட்டுக்குவேன். இப்போது எல்லாமே ப்ராசஸில் தான் இருக்குது. இந்த இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே நாளாக எல்லாமே சரியாயிடும். ஓகே, வேணால் ஒன்று பண்ணலாம். ஒரு 5 மூவிஸ் அக்ரிமெண்ட். நான் ஜேம்ஸ் கேமரூன் கூட ஒரு 4 படம் இருக்குன்னா, அந்த படங்கள் முடிச்சுட்டு அடுத்தது இன்னும் சவுதி இருக்குது, அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கா இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 5 படம் பண்ணலாம். ஓகே, சாதாரணமாக என்கிட்ட பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு இருந்துச்சுன்னா நேரத்துக்கு எவ்வளவோ எரர் இருந்திருக்காது. ஓகேவா, ஏன்னா பெரிய பெரிய தலைவரெல்லாம் பேசுகிறாங்க, ஆன்லைனில் பேசுகிறாங்க. ஓகே, இருந்தாலும் ஆஃப்லைன்லேயும் பேசுகிற அளவுக்கு செல்வாக்கு இருக்கணும். நான் ஒரு இன்டர்நேஷ்னல் தான், இருந்தாலும் சொல்கிறேன், நான் உங்களுக்கு பாதையை தான் காட்ட முடியும். அந்த பாதையில் நீங்கள் தான் பயணித்து வரணும். ஓகேவா, அந்த பாதையில் பயணித்து வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சிரமம் இருக்காது. மற்ற எல்லாத்தையும் நானே மேனேஜ் பண்ணி எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, என்ன மாதிரி படம் பண்ணணும், என்ன மாதிரி படம் பண்ணக்கூடாது, எவ்வளோ நாள் கால் ஷீட் வாங்கணும்,
A to Z எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுச்சுனாலும் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஓகே, அப்போ தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்ற நமக்குள்ளே ஒரு புரிதல் ஏற்படும். ஓகே, மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரீஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இலகுவாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் பல வருடங்கள் பயிற்சி எடுத்திருக்கேன். அது ஒரு காரணம். ஓகே, அதே மாதிரி இந்த புக்ஸ் எல்லாம் எழுத முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக என்னால் எழுத முடியாது. அதுக்கான எனக்கு ஒன்று சுச்சுவேஷன் வேணும். A4 ஷீட் வேணும், அதை ஸ்பைரல் பிரிண்டிங் பண்ணணும், ஒரு நல்ல பேனா வேணும், நல்ல லொக்கேஷன் வேணும், எனக்குன்னு ஒரு லைப்ரரி மாதிரி நிறையா புக்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு ஹால் வேணும். இதெல்லாம் கிடச்சிச்சின்னா ஒரு நாளைக்கு டக்குன்னு நிறையா புக்ஸ் என்னால் எழுத முடியும். ஓகே, ஆல்ரெடி நான் புக்ஸ் எழுதியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். ஓகே, அதே மாதிரி இந்த டாஸ்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னால் செய்ய முடிகிற டாஸ்க் வச்சு தான் நான் படம் பண்ணுறேன். அதனால் நீங்கள் ஒன்றும் பிரமிச்சு போக வேணாம், இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்ற. அந்த டாஸ்க்கெல்லாம் என்னால் செய்ய முடியும். அதனால தான் அதெல்லாம் வச்சு நான் அந்த மாதிரியான கான்செப்ட் வச்சு நான் படம் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி இந்த வான் சிறப்புன்னு ஒரு படம், அது ஃபஸ்ட்டு நான் இப்போ சேரன்கிட்ட தான் இருக்குது. அதை நீங்களே நான் அப்படிலாம் கழட்டி விட மாட்டேன். நீங்களும் அந்த படம் ஷூட்டிங் வரும்போது உங்களையும் நான் இது பண்ணிக்குவேன். அந்த படத்துக்காக நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதில் என்ன மைனஸ் தெரியுங்களா, அதில் வந்துட்டு அது ஸ்க்ரீனுக்குள்ளே வர வேண்டிய ஒரு கான்செப்டை அவுட் சைடில் கொண்டு வந்துட்டீங்க. அதாவது அந்த ஸ்க்ரீனில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் செய்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதுவே நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் ஆஃப் ஸ்க்ரீனில் கொண்டு வந்தது அது கொஞ்சம் எரரு. அதனால் அது அவ்வளோ பெரிய டாஸ்க் இல்லை, அதனால அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி எதெல்லாம் ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு வரணும், எதெல்லாம் ஸ்க்ரீனுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வரணும், எதெல்லாம் ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு அப்படின்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். இன்புட் அவுட்புட்டுன்றது சரியாக இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி சில டைரெக்ஷனில் சில எரர் தான் இருக்குது. அதெல்லாம் போக போக சரி பண்ணிடலாம். ஒன்று புறப்பட்டு நேரில் வாங்க, இல்லை அப்படின்னா என் நம்பருக்கு கூப்பிடுங்க. நான் வேறு ஒரு நம்பர்லேருந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே, முதல்ல பேசுகிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அப்போ தான் அடுத்த படி, அடுத்த லெவல். ஓகே, சரி, நான் அடுத்த கொஸ்டினுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் எனக்கு ஆன்லைனில் விட ஆஃப்லைனில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின், தலைவர் எப்போ சென்னைக்கு வருவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னையே வந்து தத்தளிக்குது, எப்போ நான் வருவேன் அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் பஸ் பேருக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும், கொஞ்சம் அமௌண்ட்டு வேணும். அதுக்காக தான் ப்ராசஸிங் பார்த்துட்ருக்கேன். 2-3 இடத்துல கேட்டிருந்தேன், கடைசியில் அவங்க வேறு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க வந்தாலும் ஹாஸ்டலுக்கு காசு கொடுக்கணும், அது இல்லாமல் கொஞ்சம் அமௌண்ட்டு தேவைப்படுது. அமௌண்ட்டு ரெடி ஆனதுன்னா நானே வருவேன். ஓகேவா, இவங்க தான் வேற ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி ஏதோ தான் நினச்சிக்கிறாங்க. என்கிட்ட கார் இருந்தால் நான் உடனே இன்றைக்கே புறப்பட்டு வந்துடுவேன். ஓகே, அதனால் எல்லாம் ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. சரி, கடைசி மெசேஜ் என்னென்னா, அந்த டிஜிஎஸ் தேவன் ஸ்டார் கேம்ஸ் சொல்யூஷன் DSGS கொஞ்சம் ஒர்க் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா ஆப்பிள்லேருந்தும் கொஞ்சம் மைக்ரோசாஃப்ட்லேருந்தும் கொஞ்சம் அமௌண்ட் வாங்கணும். கேமிங்னால் கொஞ்சம் இலக்காரமாக நினைக்காதீங்க, அதில் தான் காசு அதிகம். ஓகேவா, அதுலேருந்து தான் சம்பாரித்து தான் பென்டன் எபிசோட்ஸ்லேருந்து பல அனிமேஷன் படங்கள்லேருந்து இப்போது நிறையா படங்களுக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதனால் கேமிங் தான், அதில் தான் கொஞ்சம் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஓகே, அதனால் கொஞ்சம் எம்ப்ளாயீஸ்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கு உண்டான சம்பளம் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, see you next video. Bye.